நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் பூண்டு கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப டேஸ்டான இந்த சிக்கன் பூண்டு கறியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/2 கிலோ அளவுக்கு சுத்தம் பண்ணி கழுவின சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ சிக்கனை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா நம்ம சிக்கனை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வெளியே வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டதும் இது கூட ஒரு சின்ன தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளி 1 மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. சிக்கனும் நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு. பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட 4 நிமிஷத்துக்கு பக்கமாக ஆயிடுச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகணும். கறியில் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சும் வந்திருக்குது. பாருங்கள், இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சிக்கன் முங்குற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்த வேண்டாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் நல்லா சிக்கன் வெந்து வரட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பூ போல் வெந்து வந்திருக்குது. பாருங்கள், இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த சிக்கன் கறிக்கு இன்னும் சுவை அதிகப்படுத்துறதுக்காக இன்றைக்கி ஒரு தாளிப்பு கரண்டியில் நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சூட்டில் நம்ம 6-7 பூண்டு பல்லை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா கருகிடக்கூடாது, அதே சமயம் பூண்டும் கரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஒரு 30 செகண்டுக்கு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம இந்த சிக்கனில் சேர்த்துடலாம். ரொம்பவுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த பூண்டு சேர்த்து இருக்கிறதுனால. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பூண்டு சேர்த்துனா தான் இந்த சிக்கன் கறியே ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான சிக்கன் பூண்டு கறி ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி, தோசை, சாதத்தோடையெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.